Looping statements. So looping statements are used to execute some instructions several times based on some condition. இந்த looping statement எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா some set of instructions repeated several time execute பண்றதுக்கு based on some condition execute பண்றதுக்கு இந்த looping statements யூஸ் பண்றோம். The looping statements are also called iteration statements or repetition statements. ஸோ ரிப்பீட்டடாக டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். These looping statements can be classified into two types. One is entry controlled and next one is exit controlled. So entry controlled அப்படின்னா என்ன? The types of loop where the test condition is stated before the body of the loop are known as entry controlled loop. ஸோ ஒரு டைப் ஆஃப் லூப்ல பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் கண்டிஷனை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஸோ இந்த கேஸ் ஆஃப் an entry controlled loop the condition is tested before the execution of the loop. இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் கண்டிஷனை நம்ம செக் பண்றோம் ஆர் இவாலுவேட் பண்றோம் அப்படின்னா அதுதான் என்ட்ரி கண்ட்ரோல்ட் லூப். அப்போ என்ட்ரி லெவல்லையே நம்ம கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிடுறோம். இஃப் த டெஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் த லூப் கெட்ஸ் த எக்ஸிக்யூஷன், அதர்வைஸ் நாட். ஸோ டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் தான் நம்ம லூப்பையே எக்ஸிக்யூட் பண்றோம். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்கு பேர் தான் என்ட்ரி கண்ட்ரோல்ட் லூப். அப்போ எக்ஸிட் கண்ட்ரோல்ட் அப்படின்னா the types of loop where the test condition is stated at the end of the body of the loop. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிரும். பாடி ஆஃப் த லூப்லோட எண்டில் தான் டெஸ்ட் கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். தட் இஸ் எக்ஸிட் கண்ட்ரோல். அப்போ ஃபர்ஸ்ட் லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எக்ஸிட் லெவல்ல அந்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ஸ் the body of the loop gets execution without testing the given condition for the first time. எக்ஸிட் லெவல்ல தான் கண்டிஷனை செக் பண்றோம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிஷன் டெஸ்ட் பண்ணாமையே பாடி ஆஃப் த லூப் வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிரும். தென் த கண்டிஷன் இஸ் டெஸ்டட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணும். இஃப் இட் கம்ஸ் ட்ரூ, இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா லூப் கெட்ஸ் அனதர் எக்ஸிக்யூஷன். ஸோ அப்போ லூப் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகி முதல்ல இருந்து திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டில் த ரிசல்ட் ஆஃப் த டெஸ்ட் கண்டிஷன் இஸ் நாட் ஃபால்ஸ். ஸோ இப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் ஆகும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறமா அந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகாது. இதுதான் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். In the loop, generally there are three basic operations are performed. So ஒரு looping statementல three basic operations perform ஆகும். ஒன்னு வந்து initialization. ஸோ ஒரு லூப் அப்படின்னாலே எதுல இருந்து எது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ஒரு லூப் கவுண்டர் இருக்கும். அந்த லூப் கவுண்டரை இனிஷியலைஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதுதான் அந்த இனிஷியலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை நம்ம இவாலுவேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் த லூப் வந்து ஸ்கிப் ஆயிரும். தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ ரெப்படிஷன்ஸ்க்காக நம்ம நெக்ஸ்ட் ரெப்படிஷன் போறதுக்கு இந்த லூப் கவுண்டர் வேரியபிள இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த த்ரீ பேசிக் ஆப்ரேஷனுமே ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல நடக்கும். So these are the three types of looping statements in C. One is for loop, then while loop, then do while loop. So இந்த த்ரீ லூப்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல்ல for loop and while loop, exit controlல do while loop.